வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். போர் சூழல்ல கூட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தொடர்ந்தும் பயங்கரமாகவும் சரிஞ்சிட்டே இருக்கு. இந்த அதிரடி சரிவுக்கான காரணம் என்ன, மேலும் இன்று எவ்வளவு சரிஞ்சிருக்கு, தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 250 காணப்பட்டது. 1 கிராமுக்கு 10 ரூபாய் விலை சரிஞ்சு 240, 8 கிராம் 2000 ரூபாயாக காணப்பட்டது. 80 விலை சரிவுடன் 1920 ரூபாயாக காணப்படுது. வெள்ளியோட விலையானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே நாளில் என்ன இருக்குன்னா 10,000 அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அதே வேளையில் நம்ம அடுத்து 24 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கடுமையாக இல்லை, கடுமையாகவும் சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 1 கிராம் 14,553 காணப்பட்டது. 371 ரூபாய் சரிவோட 14,152. சவரன் 1,16,424 காணப்படவில்லை. நம்மளுக்கு என்னாச்சுன்னா வந்து 2,968 ரூபாய் சரிவோட 1,13,456 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை 1,14,000 குறைந்தபட்சமாக 1,05,000 6,000 வரை இருப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை 2 அல்லது 3 முறை சரியுது, இல்லை 2 முறை சரிவோட ஒரு ஏற்றம் அப்படின்னு மாறி மாறி இருக்கிறது. மக்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துதுங்கிற வேலையில் 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 14,340 காணப்படவில்லை. 340 ரூபாய் அப்படிங்கிற சரிவோட 13,000 ரூபாயாக காணப்படுது. இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலையானது 1,06,720 காணப்பட்டது. ஒரே நாளில் 2,740 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட 1,04,000 ரூபாயாக காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1,05,000, சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து 92,000 93,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட தொடக்கத்தில், அதே போல் போர் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா $5,200 $300 காணப்பட்டது. டக்குன்னு சரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா $4,300 ஒரு அவுன்ஸ் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குறுகிய நாட்களில் $800 மேலே, அதாவது நம்மளுக்கு 15% மேலே வந்து சரிஞ்சு காணப்படுது. இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.5% மேலே சரிஞ்சிருக்கு. இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிஞ்சிட்டு இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி வருவதனால இந்த கடுமையான சரிவு கூட நம்மளுக்கு பெரிதாக தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த நேரத்திலையும் 1,00,000 தொட்டு இல்லை 1,00,000 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி 1,00,000 கீழே போனால் வந்து ரொம்பவே நன்மை தரும் விஷயமா இருக்கும். அதே போல் அதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தைகள் சரிவை சந்திக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர் சூழலில் பங்கு சந்தைகள் சரிவை சந்திக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேலும் ஆதரவு அளிக்கும் விதமாக காணப்படுது. அதே வேளையில் நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு ஒரு புறம் வந்து தொடர்ச்சியாக ஏற்றமடைவது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக காணப்படுது.